பொறுப்புணர்வு கொண்ட தலைவர்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா இல்லையா? பொறுப்புணர்வுனா யார் மேல பொறுப்புணர்வு இருக்கணும்? நமக்கு பாலா எல்லார் மேலேயும் பொறுப்புணர்வு கொண்டவர். நிறைய தலைவர்களை உருவாக்குற சேவை குரு. கைதட்டுங்களேன் அதுக்காக. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற தாமு சார் யாருன்னா, தாமு சார் ஒரு சேவை குரு. கலாம் ஐயா அவர்கள் உருவாக்கிய ஒரு சேவை குரு. என்ன சேவை பண்ற? என் நேரத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டேன் தமிழக அடுத்த தலைமுறைக்காக. நம் பாரத சேவை. பாரத சேவைனா தேசியத்துக்கான சேவை. தேசியம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நாளைய தேசம் வகுப்பறையில் சொல்றாரு டாக்டர் கலாம். வகுப்பறையில் இருக்கு நாளைய தேசம். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு சேவை, நான் ஒரு குரு, மாணவர்களுக்கான குரு. ஆனால் என் குருவின் சிஷ்யன் கலாமுடைய சிஷ்யன். குரு தான் சிஷ்யனை தேர்ந்தெடுக்கணும். சிஷ்யனால குருவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வகையில் நான் பாக்கியசாலியா உங்க முன்னாடி நிற்கிறேன். டாக்டர் கலாம் பங்க்சுவாலிட்டின்னு என்ன சொல்றாருன்னா, பங்க்சுவாலிட்டி டசன்ட் டிபெண்ட் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட். நேர மேலாண்மை கிடையாது, சின்சியரிட்டி கிடையாது. பங்க்சுவாலிட்டினா நாம் ஏற்படுத்தி கொண்ட கமிட்மெண்ட் மேல நாம வச்சிருக்கிற மரியாதைன்னு சொல்றார் டாக்டர் கலாம். என்ன கமிட்மெண்ட்டோ அது மேல இருக்கிற மரியாதை. அப்ப இங்க கொடுப்பவர்களும் முக்கியம், பெறுபவர்களும் முக்கியம். அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த தலைமை பண்பு உள்ள நீங்க உங்களை கொஞ்சம் கொடுங்களேன், எங்களுக்காக இந்த நாட்டை மாத்தி காட்டலாமே அப்படின்னு கெஞ்சிரும். அந்த நிகழ்ச்சி தான் அது. அதிகாரமா கேட்கல, அப்படியே நல்ல விஷயங்கள் அப்படியே பரவனாதானே அங்கிருந்தே சேவை குரு ஸ்டார்ட் ஆயிடுறாரு. நீங்க சேவை குருனா ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதார உதவி செய்யணும், நேரத்தை கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை ஒரு 4 பேருக்கு சொன்னாலே நீங்க குருமா? அதுவே பெரிய சேவை. நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்க பிசிக்கல் பாடியை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன கேட்குதோ அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தாய், இந்த உடல் தான் தாய், மனசு தான் தந்தை. அதானே பேசுது, என் மனசு தானே பேசுது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை பேசுது. இந்த தாய் தான் எல்லாமே கொடுக்குது. சாப்பாடு ஊட்டுவது இந்த தாய் தான், ஜீரணம் பண்றது இந்த தாய் தான். கரெக்டா இல்லையா? இங்க இருக்க தாயும் தந்தையும். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கடவுள் வாழும் இடம் இது. ஆனா நம்ம உடம்ப மதிக்கிறதே இல்லையம்மா. எல்லாம் நோயில மாட்டிக்கிட்டோம். நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள், இந்த தேச மக்களை நோயிலிருந்து விழிப்புணர்வு கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தான் நமக்கு சேவை குரு தேவைப்படுறாங்க. அம்மா பேசணும், அதான் லீடர். பசியாற்றும் குடில் வரப்போகுது. இன்னும் இருக்கு பசியாற்றும் குடில், இல்லாமலாம் இல்லை. ஆனா நாங்க கொண்டு வர என்பிஎஸ் கொண்டு வர பசியாற்றும் குடல்ல மனதுக்கான பசியை தீர்ப்போம். மனதுக்கான பசி, அது ஞானத்துக்காக ஏங்குது அந்த மனசு. விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே. சேவை குருல தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. கை தட்டுங்க அவருக்கு, பாலாவுக்கு. அதில்தான் தலைமை பண்பு மிக்க சேவை குருக்கள் 1000 பேர் வந்தாதான், ஒவ்வொரு சேவை குருவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாதான், ஒவ்வொரு சந்து பொந்துக்குள்ளியும் சேவை குருக்கள் உருவானாதான் இந்த நாடு, இந்த தேசம் உயர்ந்த நிலைக்கு வர முடியும்.